வாங்க வாங்க இங்க వ్యవసాయం అనే పదంలో సాయచరుంది. ప్రపంచానికి సాయం కల్చర్ నేను సైతం అంటూ మన రైతు బాంధవులకు ఆదుకోవడానికి ఈ యొక్క కార్యక్రమానికి ఇచ్చేసినటువంటి మన ఓసూరు శాసనసభ వై ప్రకాశన గారికి స్వాగతం సుస్వాగతం తెలియజేస్తూ వారిని మన రైతుల కుటుంబం పరంగా చాలులో సంతరించడం జరుగుతుంది. అదేవిధంగా అన్న హరీష్ అన్న గారికి కూడా స్వాగతం సుస్వాగతం. పంచాయతీ అధ్యక్షుడైనటువంటి అన్న వీరభద్ర అన్న గారికి స్వాగతం సుస్వాగతం. అదేవిధంగా మన సేవగానపల్లి పంచాయత్ యూనియన్ కౌన్సిలర్ అయినటువంటి మన ఆప్త మిత్రుడు గోపి అన్న గారి యొక్క కార్యక్రమాన్ని ప్రారంభిద్దాం. మరియు రైతు బాంధవులకు పేరు పేరున శిరస నమస్కారము వందనాలు. మీకందరికీ తనితమే అని నేను నమ్ముతున్నాను. BCRT బెంగళూరు సర్కులర్ రైల్వే ప్రాజెక్ట్ అనే ఒక పథకాన్ని కేంద్ర ప్రభుత్వం కానీ కర్ణాటక రాష్ట్ర ప్రభుత్వం కానీ వీరిరువురు కలిసి ప్రాజెక్టుతో పాటు బెంగళూరు సబర్బన్ రైల్వే ప్రాజెక్ట్ BSRT ఈ రెండు పథకాలు మనకందరికీ ఇప్పుడే మీడియా ద్వారా కానీ ఇంకా ప్రజాప్రతినిధులు కానీ మూలంగా కానీ మనకి సమాచారం అందుతుంది. మేరకు కర్ణాటక రాష్ట్ర రైల్వే మినిస్టర్ అయినటువంటి వి సోమన్న గారు వారి యొక్క ఆదేశాల మేరకు 287 కిలోమీటర్లు BCRT బెంగళూరు సర్కులర్ రైల్వే ప్రాజెక్ట్ ని ప్రారంభించడానికి DTR ఆల్రెడీ స్టార్ట్ అయ్యింది. డీటెయిల్డ్ ప్రాజెక్ట్ రిపోర్ట్ అంటారు DPR అది ఆల్రెడీ 23 మే నెలలో ఈ యొక్క ప్రాజెక్ట్ కోసం ఆదేశాలు ప్రారంభించి ఇకపోతే అక్కడక్కడ ల్యాండ్ మార్క్స్ 216, 217, 219 అనే విధంగా మార్కులు కూడా రాయబడింది. ఇప్పటిదాకా తమిళనాడు రాష్ట్రానికి మన జిల్లా వరకు మా సో ఈ రెండు విషయాలు చూసేటప్పుడు మన మధ్య చాలా గందరగోళం ఏర్పడింది. BSRTతో లింక్ చేయబడుతుందా అంటే 1000 అడుగులు నిజంగానే అక్విజిషన్ చేయబడుతుందా? ఒక్కొక్కటి వివరంగా చెప్పినారు. ఇది అది మీకు అందరికీ బాగా అర్థమైంది. ఇంకొకటి ఏమంటే ఇప్పుడు రైతు సమస్య ఏమైందంటే మన ప్రాంతంలో ఏ కంపెనీకి పోయినా కూడా అక్కడ ఉద్యోగాలు చేసేకి మనం లేదు.
పాలేరు ప్రాంతంలో నందూరు పంచాయతీ, శివగంపల్లి పంచాయతీ, చెందూరు పంచాయతీ అవుట్డోర్ రైల్వే రింగ్ రోడ్ అనే ఒక రైల్వే ట్రాక్ వస్తుందని చెప్పి కొన్ని రోజుల ముందుగా మీడియాలోను న్యూస్ పేపర్లో కూడా ఒక న్యూస్ చూస్తుంది, అందరూ చూస్తున్నాం, నేను చూస్తుంది. అవును, అదే పంచాయతీ కొంచెం తమిళ మాట్లాడారు, ప్రెస్ వచ్చింది, వీళ్ళంతా కొంచెం స్టేట్ లెవెల్లో పోయింది. ரயில்வே அவுட்டர் ரிங் ரோட்டினுடைய வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பகுதியில் ஒரு அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை, ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த திட்டத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு என்று தெளிவாக எழுதக்கூடிய நம்முடைய வெங்கடேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் கவுன்சிலர் கஜேந்திரமூர்த்தி அவர்கள, முன்னாள் கவுன்சிலர் நாகராஜ் அவர்கள, நம்மளுடைய இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் கோபி அவர்கள, நல்லூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் வீரபத்ரபு அவர்கள, என் இயக்கத்தினுடைய வர்த்தகரணி அமைப்பாளர் சிவா அவர்கள, விவசாயினுடைய மாவட்ட அமைப்பாளர் ஆனந்த் அவர்கள, நம்மளுடைய மார்க்கெட்டர் ஹரீஷ் அவர்கள, நம்முடைய லோகேஷ் ரெட்டி அவர்கள உள்ளிட்ட மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியை சேர்ந்த அனைத்து விவசாயிகளை மத்திய விவசாய பெருமக்களை உங்கள் பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். சில நாட்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனை பற்றி ஊடகத்திலையும் தொலைக்காட்சியிலையும் பார்க்கும்போது இங்கே ஏதோ ஒரு டோனர் மூலமாக 1000 மீட்டர் எடுக்குவதாக ஒரு செய்தி வந்தது. உடனடியாக இந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் பாபு ரெட்டி அவங்கெல்லாம் சேர்ந்து என்னிடத்துல வந்து சந்தித்து மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடிய இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் அந்த பகுதியில் வந்து பார்க்க வேண்டும், இது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி என்னிடத்துல ஒரு கோரிக்கை வைத்தாங்க. அந்த கோரிக்கையை ஏற்றி இன்னைக்கு நான் வரேன், நீங்கள் எல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணணும்னு சொல்லி அவங்க இடத்துல சொல்லி அனுப்புனேன். அதன்படி நீங்கள் எல்லாம் வந்து இருந்து சேர்ந்து வந்திருக்கீங்க. அதுக்கு முன்பாக நேற்று நீங்களும் கலெக்டரை பார்த்து பேசியிருக்கேன் கலெக்டர் என்கிட்ட சொன்னாரு. நானும் கலெக்டர் கிட்ட பேசினேன். கலெக்டர் எந்த விதமான எங்களுக்கு தகவல் இல்லை, ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி கலெக்டர் என்கிட்ட சொன்னாரு. உங்களுக்கும் நீங்கள் எல்லாம் போய் கலெக்டர் பார்க்கும்போது அதுதான் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம வெங்கடேஷ் சொல்லும்போது அதுதான் சொன்னார். அதாவது நம்மளுடைய மாநில அரசுக்கோ இல்ல மாவட்ட நிர்வாகத்துக்கோ இது பத்தி இன்னும் இது வரைக்கும் எந்த ஒரு செய்தியும் தெரியல, எனக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து பின்னாடிதான் நானும் பார்க்கிறேன். அதனால இது உண்மையா பொய்யான்றது கூட இன்னும் அது என்ன கேட்டா 100%, 1000% இது பொய் தான். அதனால நீங்க யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்ல மாவட்ட நிர்வாகத்துக்கோ ஆட்சியருக்கோ தெரியாம எந்த இது நடந்ததுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா என்னையும் கேட்பாங்க. நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த இருக்கக்கூடிய காரணத்தால எம்பி இருக்காங்க, நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய ஆலோசனையும் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது கூட இல்லை. அதனால அதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை.
இப்போ நம்ம ஓசூர்ல விமான நிலையம் வருதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கோம். விமான நிலையம் வரணுமா வர வேண்டாமான்றது எங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டுதான் முடிவு பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்கு எங்க நிலம் தேர்வு செய்யலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதுக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்கலாம் நடக்குது. நல்ல கவர்மெண்ட் அதெல்லாம் கையில் எடுத்து தான் பண்றாங்க. அது மாதிரி இது ஏதாவது இருந்தால் இது சொல்லியிருக்கணும். இது வரைக்கும் யாரும் சொல்லல. அதனால இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எந்த காலத்துக்கும் இது வருவதை நம்ம உருவம் பண்றோம். நீங்க பயப்பட தேவையே இல்லை, உறுதியா சொல்றேன். அதுக்கும் மேலாக இன்னொன்னு சொல்றேன். நான் நேற்று மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கேன், இது மீது பொய் வதந்தி பரப்புறவங்க மீது மாவட்ட நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு செய்தி இன்னைக்கு வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் கலெக்டர் கிட்ட. கண்டிப்பாக இன்னைக்கு மேடம் வந்து பிரஸ் மீட் வைக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. இன்னைக்கு செய்தி அவர் கண்டிப்பாக வெளியிடுவாங்க. யாராவது இந்த மாதிரி சும்மா பொய்யா பிரச்சாரத்தை வந்து செய்தா கண்டிப்பா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு செய்தி வரும்னு நினைக்கிறேன். அப்போ கூட நீங்க தைரியமா இருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, யாராவது வந்து இந்த மாதிரி டோன் சர்வே எடுக்கிறாங்க, இந்த மாதிரி மார்க் போடுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி இங்க பேசுறவங்க எல்லாம் சொன்னாங்க. அப்படி ஏதாவது வரும்போது கூட சட்டத்தை உங்க கையில எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அவங்க ஏதாவது பண்ணி நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம மேல ஒரு கேஸ் போடுறது, இன்னொன்று போட்டு நம்ம வந்து தண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஆளாக்கிறாங்க. அதனால நீங்க அவங்க பத்திரமா பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, இல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு தாசில்தார் கூட கூட்டு வரலான்னு சொல்லி தாசில்தார் ஃபோன் பண்ணேன். தாசில்தார் கலெக்டர் மேடம் தான் ஒசூருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் போய் கூட்டு வரணும், அதனால பாட்டில் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலெக்டர் கூட இது சம்பந்தமா இன்னைக்கு ஒசூர் தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன், கலெக்டர் சப் கலெக்டர்லாம். அதனால தயவு செஞ்சு அந்த இதுலயும் நீங்க போய் ஈடுபட வேண்டும். ஏன்னா இல்லாதது போய் மாட்டி யாரும் ஒரு வராங்க போறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்பாக எங்க வீட்டுக்கு ஒரு கான்ட்ராக்டர் வர்றாரு. கான்ட்ராக்டர் வந்து ஒரு புக்லைட் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தானா, இந்த மாதிரி ஓசூர்ல எந்தெந்த ரோடு எங்க போகுதுன்னு இது வரைக்கும் போர்டு இல்லை, நேம் போர்டு இல்லை. அது நாங்கள் எல்லாம் சர்வே பண்ணி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இது கவர்மெண்ட்ல கொடுத்து 6,80,80 லட்சம் அதுக்கு ஒரு மதிப்பீடு வருது. நீங்கள் கவர்மெண்ட்ல பேசி வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லா ரோட்லையும் போர்டு வச்சு எங்கெங்க எந்த தெருவு எங்க போகுது அப்படின்னு சொல்லி போர்டு வைக்கலாம். இது நீங்க கவர்மெண்ட்ல பேசி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி டிபிஆர் நம்ம வெங்கடேஷ் சொன்னது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அது யாரு பண்றாங்கன்னா ஒரு பிரைவேட் கான்ட்ராக்ட். அந்த மாதிரி டெல்லியில கூட இந்த மாதிரி பெரிய லாபி ஒன்று நடக்குது. டெல்லியில என்ன லாபி நடக்குதுன்னா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு சர்வே பண்றது, நீங்க இவ்வளவு கோடி வருதுங்க, இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ 32,000 கோடியே என்ன சொன்னாரு வெங்கடேஷ், 27,000 கோடி இருக்கும். இது மாதிரி 27,000 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா டிராபிக் குறையும், வர்த்தகம் அதிகரிக்கும், உங்க டெவலப்மெண்ட் நல்லா ஆகும். அப்படி இப்படின்னு அவங்ககிட்ட போய் ஒரு இது கொடுப்பதுக்காக கூட டோனர்ல சர்வே எடுத்துருக்கலாம். நான் இல்லைன்னு மார்க்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்றது அது பின்னாடி. அந்த மாதிரி கூட சிலதெல்லாம் நடக்குது. யாருக்கும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது. எடுத்துட்டு போய் எங்க மாதிரி சீஃப் மினிஸ்டர்கிட்டயோ பிரைம் மினிஸ்டர்கிட்டயோ இல்ல அந்த துறையினுடைய அமைச்சர்கிட்டயோ ரயில்வே மந்திரிகிட்டயோ பார்த்து கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி எடுத்திருக்கலாம். அதனால தயவு செஞ்சு எந்த காரணத்துக்கும் தமிழகத்துல இந்த ரயில்வே ட்ராக் அவுட்டர் ரிங் ரோடு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. வந்தாலும் நம்ம விடக்கூடாது என்பதுதான். நானும் இப்போ 6ஆம் தேதியிலிருந்து சட்டமன்றம் இருக்கு. நான் முன்னாடி கூட முதலமைச்சரை பார்த்து அங்கே பேச முடியல. அவர் ஜனவரி 1ஆம் தேதி முதலமைச்சரை நான் பார்த்தேன். அன்னைக்கு நான் பேச முடியல. கண்டிப்பா ஒரு மெமரண்டம் ரெடி பண்ணி சட்டமன்றம் நடக்கும்போது கண்டிப்பா இது மாதிரி ஒரு பொய்யான தகவல் ஒன்று வந்திருக்கு. வந்தாலும் இது அக்செப்ட் பண்ணக்கூடாது தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி
மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல கண்டிப்பாக அது வலுவாக கொடுப்பேன் என்பது மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு మీరు ధైర్యంగా ఉండొచ్చు. దయచేసి చెప్పేవాడి మాటలో ఏమీ ఇవ్వనుందా పిల్లిపోయి అంటే సింహం పోయే పులిపోయి అంటారు. దానిగా మీరు ఆ బీటికి పోయేది అవసరం లేదు. అట్లా ఏమైనా ఉంటే మిమ్మల్ని అంతా కూర్చి ఫస్ట్ ఒక మీటింగ్ చేస్తారు. ఎస్టీఆర్ కూడా ఫస్ట్ వచ్చినప్పుడు నేను తల్లిలో ఎమ్మెల్యేగా ఉన్నాను. రోడ్ ఇంకా స్టార్ట్ చేసిందిలే. వాళ్ళ అధికారులంతా వచ్చి నేను తల్లిలో ఉన్నప్పుడు తల్లిలో కూడా క్రాస్ అవుతుంది, వసూరులో క్రాస్ అవుతుంది. వాళ్ళు వచ్చి ఫస్ట్ నన్ను దాడింది. నేను చెప్తే ఒకే మీటింగ్ కరెక్ట్ గా మీరు వ్యవసాయదారులంతా కూసి వాళ్ళ ఆలోచన అడిగిస్తా ಯಾವ పనిలో స్టార్ట్ చేయాలా. మీకు సెంట్రల్ గవర్నమెంట్ లో పాస్ అయి ఉండొచ్చు, స్టేట్ గవర్నమెంట్ మీకు అప్రూవల్ ఇచ్చి ఉండొచ్చు, అప్పుడు ఇంకో గవర్నమెంట్ ఉంటే మా గవర్నమెంట్ కాదు ఇచ్చిండొచ్చు. ఉంటేను మీరు వ్యవసాయదారులంతా కూసిగా ఒక వ్యవస్థను అడిగి వాళ్ళకి అన్నట్టుగా మీరు ఆ ప్రాజెక్ట్ కి చేపెట్టాలా. ఆల్సేపు కొద్దిసేపో సర్వీసెస్కో ఏమైనా రావాలని చెప్పి ఫస్ట్ మాట్లాడింది నేనే. దీన్ని మీటింగ్ ఏర్పాటు చేసింది మీటింగ్ ఏర్పాటు చేసింది మల్లెపల్లి నేను చిత్రంలో చేసి అన్ని అధికారులను కూపించింది. అన్ని అధికారులను కూసి వ్యవసాయదారులంతా కూసి వ్యవసాయదారులు ఏమేమంతా కోరికలు అడుగుతారో ఆ కోరికలంతా నెరవేర్స్తేనే రోడ్ చేయాలని అబద్ధే మాట తీసుకోండి. అప్పుడు మా గవర్నమెంట్ లేదు, మా చెట్టు అంతా ఇది చేసే కాకుండా అట్లేకపోతా ఉంటే ఇప్పుడు కూడా ఈ ఇష్యూ వచ్చిన వీటికి మన సీఎం దగ్గర మాట్లాడి, చీఫ్ సెక్రటరీ దగ్గర మాట్లాడి కలెక్టర్ ఇన్స్పెక్షన్ చేసి దానికంతా ఇప్పుడు సర్వీస్ రోడ్ కంపల్సరీ 44 కిలోమీటర్లకు సర్వీస్ రోడ్ కావాలా. ఏడాడంతా కనెక్టివిటీ ఉందో అక్కడంతా అండర్ పాస్ చేయాలని చెప్పి దాన్ని ఇప్పుడు మన స్టేట్ గవర్నమెంట్ సెంట్రల్ గవర్నమెంట్ కి రెఫర్ చేసి ఖండితంగా చేసిస్తాము అని చెప్పి హామీ ఇచ్చి దానికి ఇప్పుడు తనిగా ఒక డిపిఆర్ చేసి ప్రాజెక్ట్ రెడీ చేస్తూ ఉన్నారు. అట్లా ಯಾವ ఉంటేనో స్టేట్ గవర్నమెంట్ ఇంకానే సెంట్రల్ గవర్నమెంట్ ప్రపోజల్ పోతేదా సెంట్రల్ గవర్నమెంట్ స్టేట్ గవర్నమెంట్ ని అనుసరించి చేస్తేనే చేసేకైంది. ఇప్పుడు వాళ్ళు వచ్చి డైరెక్ట్ గా ఇక్కడ న్యాల కొలిసేకో న్యాల అప్లికేషన్ చేసేకో అయ్యేలేదు. ఏమేసేస్తాను వాళ్ళకి ప్రాజెక్ట్ తీసుకొస్తాను సెంట్రల్ గవర్నమెంట్ ఏం కావాలంటే చేయొచ్చు. దీనికి వాళ్ళకి 3 అధికారం ఉంది. 1 రైల్వే, 2 నేషనల్ హైవేస్, 3 వచ్చి ఎలక్ట్రిసిటీ. దానికి యాడ్ కావాలంటే వాళ్ళు ఎత్తుకోపోయే వాళ్ళకి అధికారం ఉంది. అక్విజేషన్ చేసి ఎత్తుకోపోయేదానికి అధికారం ఉంది. ఉంటేను స్టేట్ గవర్నమెంట్ పర్మిషన్ తీసిదా వాళ్ళు చేయాలనేది ఒక చట్టం ఉంది. స్టేట్ గవర్నమెంట్ లో ఉండే అధికారులుగా దాని అంతా పని చేసి ఎవడును దాని నుంచి స్టేట్ గవర్నమెంట్ తెలియకుండా ಯಾವ పని చేసే కయ్యలే. దాని నుంచి ఇప్పటికంటా మనకి అట్లా యావది రాలే. దాని నుంచి మీరు ఎవరు భయపడే ఆవశ్యకత లేదు. అట్లా వస్తే కూడా మనం ఇడిసేది వద్దు అని పోరాడతాము. ఖండితంగా దీన్ని సక్సెస్ చేస్తాము. అట్లేమన్నా ఉంటే కూడా మీ నాలెడ్జ్ లేకుండా మిమ్మల్ని అడగకుండా దాంట్లో క్లియర్ కట్ గా ఎంత ఎత్తుకుంటారు ఎంత ఇస్తారు అని ఇంకొకటి మన ఆనందాన్ని మాట్లాడేటప్పుడు కూడా చెప్పా. ఏమంటే కర్ణాటకలో 3 కోట్లు ఉంది, మన దగ్గర 3 లక్షలు ఉంది. అదే 3 లక్షలు ఉంది అంటే మనం వ్యవసాయ భూమిగా పెట్టుకుంటాం. మనకు వచ్చి వైట్ మనీ అనేది. அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்மளுடைய நல்லூர் ஊராட்சி, சேவகனப்பள்ளி ஊராட்சி, இச்செங்கூர் ஊராட்சி, பெளத்தூர் ஊராட்சி, பாகலூர் ஊராட்சி ஆகிய 4-5 ஊராட்சிகளில் அவுட்டர் ரயில்வே ரிங் ரோட் வரும் என்று சொல்லி கடந்த வாரம் ஊடகங்களையும் பத்திரிகையிலையும் ஒரு செய்தி வெளியானது. அந்த செய்தி வந்தவுடனே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளும் நாங்கள் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதியாக இது இருக்கிறது. ஆகவே இந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லை. ட்ரோன் மூலமாக சர்வே பண்ணக்கூடிய நிலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், மார்க்கிங் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னிடத்துல வந்து ஒரு புகார் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நான் அந்த பகுதிக்கு வந்து பார்வையிடுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கி விவசாயிகளெல்லாம் என்னை வரவழைத்து இதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இது பற்றி ஏற்கனவே இந்த விவசாயிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களெல்லாம் போய் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சந்தித்து இருக்கிறதாக ஒரு செய்தியும் சொன்னாங்க.
மாவட்ட ஆட்சியரும் இதை பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை, இது ஒரு பொய்யான தகவல், நீங்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அவங்க இடத்துல உறுதி சொல்லி அமைச்சிருக்காங்க என்பதை இங்கே சொல்லப்பட்டது. இருந்தாலும் அந்த ட்ரோன் மூலமாக சர்வே எதுக்காக எடுக்கப்பட்டது, யார் அந்த மார்க்கிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது மத்திய சர்க்கார் ஏதோ ஒரு திட்டமிட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக செயல்படுகிறதா என்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்படுகிறது. ஆகவே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்று 6ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. கண்டிப்பாக சட்டமன்றம் நடக்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல இந்த முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல பேசி விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு வராமல் கண்டிப்பாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வந்தால் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நானும் வலியுறுத்துவேன் என்று இந்த நேரத்தில் விவசாயிகளிடம் உறுதி சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அதில் குறிப்பிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர்னு குறிப்பிடுறாங்க. ஒரு ரயில்வே ட்ராக் போடுவதற்கு 1000 மீட்டர் எதுக்கு தேவை என்று தெரியும். 300 மீட்டர் 1000 அடி 1000 அடி தேவையில்லை. ஒரு 8 வழிச்சாலை அமைப்பதற்கே 100 மீட்டர் தான் எடுக்கிறாங்க. இது 300 மீட்டர் எடுக்கிறதுன்றது ஒரு பொய்யான தகவல். ஆகவே இந்த பொய்யான தகவல் யாரும் நம்ப வேண்டாம்னு சொல்லி நானும் விவசாயிகள் இடத்துல சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த திட்டம் கைவிட வேண்டும் மத்திய சர்க்கார் எடுத்திருந்தாலும். ஏன்னா முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த பகுதி பாகலூர் பகுதி. ஆகவே இந்த திட்டத்தை மத்திய சர்க்கார் கைவிட வேண்டும். அப்படி ஏதாவது இருந்தாலும் மாநில சர்க்காருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்த பிறகுதான் ஏதாவது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீறி ஏதாவது வந்தால் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கிறோம், சட்டத்தில் கையை எடுக்க வேண்டாம். ஏதாவது வந்தால் நீங்கள் காவல்துறையிலையோ இல்லை மாவட்ட நிர்வாகத்தை இடத்துல புகார் சொல்லுங்கள் என்று கூட அறிவுரை சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக எப்பவுமே விவசாயத்திற்காக நாங்களும் அவங்களோடு இருந்து போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம். அவுட்டர் ரிங் ரோடு 287 கிலோமீட்டர் வருதுன்னு ஒரு வதந்தி, ஒரு பேப்பர் செய்தியும் ஒரு ஊடக செய்தி வந்திருக்கு. ஆனால் உண்மையான்றது இப்போ தெரில, எங்களுக்கும் எந்த தகவலும் வரல. வந்திருந்தால் அது இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். யாரோ ஒரு தனியார் ஒரு கம்பெனி ஏதாவது இதை பற்றி ஒரு சர்வே பண்ணி எடுத்துன்னு போய் மத்திய சர்க்கார் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போட்டால் நல்லா இருக்கும்னு கேட்கறதுக்காக ஏதாவது பண்ணாங்களான்னு சந்தேகம். ஆனால் அந்த மாதிரி எது இருந்தாலும் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாமல் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய தவறு. அது பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. ஏதாவது இருந்தால் விவசாயிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வர மாதிரி இருக்குது, நாங்கள் சர்வே பண்ணுறோம், இல்லை டோன் சர்வே பண்ணுறோம், உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையான்னு அவங்களுடைய இதெல்லாம் கேட்டு பிறகு தான் அவங்க வேலை செய்யணும். ஆனால் யாருடைய கன்கரன்ஸ் இல்லாமல் மாவட்ட நிர்வாகமோ இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளையோ இல்லை மக்கள் பிரதிநிதியோ யாராவது செஞ்சுருக்காங்க. இங்கே கவுன்சிலர் இருக்காங்க, ஊராட்சி மன்ற தலைவர் இங்கே இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கா, பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இவங்களெல்லாம் யாரையும் கேட்காம ஒரு சர்வே பண்ணுறாங்க, ஒரு மார்க்கிங் பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய தவறு. அது தயவு செஞ்சு அந்த தவறு திருத்திக்க வேண்டும் என்று மத்திய சர்க்காரை கேட்டுக்கொள்ளும்.